when you start your inhale, count yourself 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான் என்னால இன்ஹேல் பண்ண முடியும் அப்படின்னாக்க ஸ்டார்ட் எக்ஸேலிங் அண்ட் கவுண்ட் யுவர் எக்ஸேல் அகைன் 1 2 3. இப்படி பண்ணும்போது இன்ஹேல் உங்களால எவ்வளவு செகண்ட்ஸ் பண்ண முடியும், எக்ஸேல் உங்களால எவ்வளவு செகண்ட்ஸ் பண்ண முடியும், 3 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க போதும். இன்ஹேல் கவுண்ட் யுவர் இன்ஹேல் இன் செகண்ட்ஸ், எக்ஸேல் கவுண்ட் யுவர் எக்ஸேல் இன் செகண்ட்ஸ். எண்ட் ஆஃப் த செஷன் அகைன் நம்ம இதை அப்படியே பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய இன்ஹேல் நல்லா வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆயிடும். இன்ஹேலை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வெல்னஸ் வராது. சிக் பர்சனுடைய இன்ஹேல் எக்ஸேலை போயிட்டு நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருப்பாரு, ரொம்ப படன்னு இருக்கும், ஒரு பால்பிட்டேஷன் மாதிரியான ரேஞ்சிலே தான் வச்சுருப்பாரு. ஆனால் இதே நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்லையும் வெல்னஸில் இருக்கிற வரையும் போய் பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக இன்ஹேல் இருக்கும், லாங்காக எக்ஸேல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய பிரெத்தை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுனால என்ன ஆகும், இல்னஸ் வந்துட்டு வெல்னஸாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்.